மிகச்சிறப்பான பழம் என்று பட்டியலிட்டு சொன்னதுல ஸ்ட்ராபெரியோ ப்ளூபெரியோ பிளாக்பெரியோ வரல, கொய்யா தான் வந்துச்சு. இந்த சிவப்பு கொய்யால இருக்கக்கூடிய விட்டமின்கள், நார் சத்து, அதுல இருக்கக்கூடிய பல்வேறு சத்துக்கள் எவ்வளவு தூரம் நல்லதுங்கிறத வச்சு ரேங்க் பண்ணி அவங்க சிவப்பு கொய்யாயை முன்னிலைப்படுத்தி சொன்னாங்க. நாம ஏன் தினம் கொய்யாப்பழம் சாப்பிடக்கூடாது? தினம் சில பேர் அன்னைக்கு ஒரு நாள் சொன்னாங்க, ஒரு நண்பர் என்கிட்ட ரொம்ப சொன்னார், சார் நீங்க எல்லாம் கொய்யான்னு பேசி கொய்யாலாம் ரொம்ப விலை கூடிருச்சு சார். என்ன விலை கூடிருச்சு? கொய்யாப்பழம் இன்றைக்கு என்ன 1 கிலோ 500 ரூபாய்க்கு விற்கிறார்களா? இன்னைக்கும் கொய்யாப்பழம் அதிகபட்சம் 50 ரூபாய் 60 ரூபாய் தான் வருது. நான் வேதனைப்படுகிறேன். கொய்யாப்பழம் 150 ரூபாய்க்கு வரட்டுமே. வாஷிங்டன் ஆப்பிள் 250 ரூபாய்க்கு விற்கும் போது நம் கொய்யாப்பழம் ஏன் 250 ரூபாய்க்கு விற்க கூடாது? நமக்கு நம் நாட்டு பழங்கள், நம் நாட்டு காய்கறிகள் மீது எப்போதுமே ஒரு மதிப்பு குறைவு இருந்து கொண்டே இருக்கு. நண்பர்களே, நாம் அத்தனை பேரும் செய்ய வேண்டிய விஷயம் 2-3 விஷயம். ஒண்ணு, மிகச்சத்தான கனிகளை நாம் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அளவுல உற்பத்தியை பெருக்கணும்.